அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்திய அரசியலமைப்புடைய பகுதி 1 இந்த தலைப்பிலிருந்து 50 முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே தான் இந்த டாபிக் வருதுங்க. இந்த டாப்பிக்கில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் எப்படியெல்லாம் உருவாக்கப்பட்டது, எப்படி ஒரு மாநிலத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்றா சேர்த்துறாங்க, பேர் மாற்றம் எப்படி பண்ணுறாங்க, அந்த டாப்பிக்கெல்லாம் உள்ளே வரும். எந்த காலத்தில் எந்த மாநிலம் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற டாப்பிக்கும் வரும். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கம் அதுவும் வரும். தமிழ்நாட்டுடைய பேர் மாற்றத்துக்காக யார் யார் போராடினாங்க, சங்கர்லிங்கனார் போராடி இருப்பார், அவரை பற்றியும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் குறைவான தகவல் தான் இருக்குது. நீங்கள் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அந்த டாப்பிக்கை பார்க்கலாம். முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் தான். எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நான் கேள்வி பதிலாக கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் மனசில் தங்குங்கிறதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். மொத்தம் 50 கேள்வி இருக்குது. வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம முகவுரை அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துருங்க. இந்த வீடியோவில் 50 கேள்வி இருக்குது. லைன் பை லைனாக கவனிச்சிட்டே வாங்க. எல்லாமே இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். பகுதி 1 எந்த சட்டப்பிரிவுகள் உள்ளன? இந்தியாவில் இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 25 பகுதி இருக்குங்க. இதில் முதலாவது பகுதி தான் இது. முதலாவது பகுதியில் சட்டப்பிரிவு 1 - 4 வரை இருக்குது. அதாவது மொத்தம் 4 ஆர்டிக்கல் இருக்குது. 1, 2, 3, 4 மொத்தம் 4 இருக்குது. இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியம் என்று கூறும் சட்டப்பிரிவு எது? அல்லது ஒன்றியத்தின் பெயர் மற்றும் பிரதேசம் குறிப்பிடப்பட்டுள்ள சட்டப்பிரிவு எது? இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதற்கான பதில் சட்டப்பிரிவு 1. 1வது சட்டப்பிரிவில் இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்க. இந்தியாவில் தற்பொழுது உள்ள மாநிலங்கள் எத்தனை, யூனியன் பிரதேசங்கள் எத்தனை? இந்தியாவில் இப்போ எத்தனை மாநிலம் இருக்குது, யூனியன் பிரதேசம் இருக்குன்னு கேட்குறாங்க. 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசமும் இருக்குது. 28 மாநிலம் இருக்குது, 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. அடுத்த வினா பாருங்க. இந்திய நிலப்பரப்பு என்பது எவற்றை குறிக்கிறது? இந்திய நிலப்பரப்பு என்பது எவற்றை குறிக்கிறது? 28 மாநிலங்கள் இருக்குது, 8 மத்திய அரசின் ஆளுகைக்குட்பட்ட பகுதிகள் இருக்குது, பெறப்பட்ட பகுதிகள் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா முன்னாடி இதுக்கு பேர் பெறப்பட்ட பகுதிகள், இப்போ யூனியனாக மாற்றிருக்காங்க. பாண்டிச்சேரி, டாமன்டையூ இந்த இரண்டும் வெளிநாட்டிலிருந்து பெறப்பட்டது. ஸோ இது பெறப்பட்ட பகுதிகள் என்று அழைக்கப்பட்டிருக்கு. இதை கூட கேட்கலாம். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. அடுத்த வினா பாருங்க. இந்தியாவுடன் புதிய மாநிலங்களை சேர்க்க அனுமதி அளிக்கும் சட்டப்பிரிவு என்ன? இந்தியாவுக்கு வெளியே இருக்கிற ஒரு நிலப்பரப்பு, அந்த நிலப்பரப்பை இந்தியாவோட இணைக்க அனுமதி அளிக்கும் சட்டப்பிரிவு என்ன? சட்டப்பிரிவு 2. 2 படி இந்தியாவுடன் இணைக்கலாம். அதாவது இந்தியாவில் இருக்கிற நிலப்பரப்பு கிடையாது, இந்தியாவுக்கு வெளியே இருக்கிற ஒரு நிலப்பரப்பை இந்தியாவுடன் இணைக்கலாம். அடுத்த வினா பாருங்க. ஏற்கனவே உள்ள மாநிலங்களிலிருந்து புதிய மாநிலங்களை உருவாக்குதல், தற்போது உள்ள மாநிலங்களின் பகுதிகள், எல்லைகள் அல்லது பெயர்களை மாற்றுதல் பற்றிய சட்டப்பிரிவு என்ன? இப்போ இருக்கிற மாநிலங்களை பிரிக்கிறது, பேரை மாற்றம் பண்ணுறது, எல்லைகளை மாற்றி அமைக்கிறது, இப்போ இருக்கிற மாநிலத்திலிருந்து புதிதாக ஒரு மாநிலத்தை உருவாக்குறது, இதை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 3வது பிரிவு. அடுத்து என்ன பாருங்க. மாநில மறுசீரமைப்பு சம்பந்தமான மசோதாவிற்கு குடியரசுத் தலைவரின் முன் அனுமதி வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு என்ன? முக்கியமான கேள்வி, நோட் பண்ணிக்கோங்க. குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி வேணும். அப்படி முன் அனுமதி கொடுத்தாதான் மாநில மறுசீரமைப்பு மசோதா தாக்கல் செய்ய முடியும். இப்படி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 3வது சட்டப்பிரிவு. அடுத்து வேணா பாருங்க. புதிய மாநிலங்களை அனுமதிப்பது மற்றும் உருவாக்குவது, தற்போது இருக்கும் மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைப்பது, அவற்றின் பெயர்களில் மாற்றங்கள் செய்வது போன்றவை எந்த சட்டப்பிரிவின்படி நாடாளுமன்றத்தின் ஈரவைகளில் தனி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுகிறது? இப்படிலாம் யார் பண்ணலாம் அப்படின்னா நாடாளுமன்றம் தான் பண்ணலாம். புதிய மாநிலங்களை உருவாக்குறது, பெயரை மாற்றுவது, எல்லையை மாற்றுவது எல்லாமே நாடாளுமன்றத்துடைய வேலை தான். நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் அளிக்கும் சட்டப்பிரிவு 368. இந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தி நாடாளுமன்றம் இது எல்லாத்தையுமே செய்யலாம். அடுத்த வினா பாருங்க. சட்டப்பிரிவு 4 குறிப்பிடப்பட்டுள்ளவர்களில் சரியானது. 4வது ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. விதி 2 மற்றும் 3 செய்யப்படும் சட்ட திருத்தங்களுக்கு
சாதாரண பெரும்பான்மையே போதுமானது என்று குறிப்பிடுகிறது. இது 368 கீழ் அரசியலமைப்பு திருத்த சட்டமாக கருதப்படாது. இந்த திருத்தம் அட்டவணை 1 மற்றும் 4 மாறுதல்களை ஏற்படுத்தும். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிங்க. அதாவது 4வது சட்டப்பிரிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு மாநிலத்தை இந்தியாவோட இணைச்சிங்கன்னா அல்லது இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலத்தை மாற்றி அமைச்சிங்கன்னா அதுக்கு சாதாரண பெரும்பான்மை போதும். 368 கீழ் அரசியலமைப்பு திருத்த சட்டமாக இது கருதப்பட மாட்டாது. இதனால் அட்டவணை 4 மற்றும் அட்டவணை 1ல் மாறுதல்கள் ஏற்படும் என்று குறிப்பிடுகிறது. ஸோ 4 பிரிவு பார்த்துட்டோமா? ஃபஸ்ட்டு பிரிவு என்ன சொல்லியிருக்கு? இந்தியாவுடைய மாநிலங்களை பற்றியும் இந்தியா ஒன்றியம் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்கு. 2வது சட்டப்பிரிவு வெளிநாட்டிலேருந்து ஒரு பகுதியை இந்தியாவோட இணைக்கிறத பற்றி சொல்லுது. 3வது பிரிவு இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுடைய பெயர்களை மாற்றுவது, எல்லையை மாற்றுவது, புதிதாக ஒரு மாநிலத்தை உருவாக்குவதை பற்றி சொல்கிறது. சட்டப்பிரிவு 4ல் இந்த அம்சங்களை சொல்லியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்க. பெருபாரி யூனியன் நிலப்பரப்பை பாகிஸ்தானுக்கு மாற்றுவதற்காக செய்யப்பட்ட அரசியலமைப்பு திருத்தம் என்ன? இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தை நடத்தி பெருபாரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நிலப்பரப்பு, இது மேற்கு வங்காளத்தில் இருக்குது, அந்த நிலப்பரப்பை பாகிஸ்தானுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு திருத்தம் பண்ணுறாங்க. உச்சநீதிமன்றத்துடைய பரிந்துரையின்படி தான் பண்ணுறாங்க. செய்யப்பட்ட சட்ட திருத்தம் 1960 9வது சட்ட திருத்தம். 1960 9வது சட்ட திருத்தம் பண்ணாங்க. ஆனால் அந்த நிலப்பரப்பை கொடுக்கல, இதை அமல்படுத்தலை. அடுத்த வினா பாருங்க. பகுதி 1லிருந்து நீக்கப்பட்ட சட்டப்பிரிவு என்ன? அட்டவணை என்ன? பகுதி 1லிருந்து நீக்கப்பட்ட சட்டப்பிரிவு என்ன? அட்டவணை என்ன? இப்போ இல்லைங்க, முன்னாடி இருந்திருக்கு, சேர்த்துருக்காங்க, பிறகு நீக்கிட்டாங்க. 2A அப்படிங்கிற சட்டப்பிரிவும் 10வது அட்டவணையும் சேர்க்கப்பட்டது. இப்போ இருக்கிற அட்டவணை கிடையாது, முன்னாடி இருந்த அட்டவணை. 10வதுங்கிற ஒரு அட்டவணையை வச்சுருந்துருக்காங்க, 2Aங்கிற ஒரு சட்டப்பிரிவு சேர்த்திருக்காங்க. இப்போ இல்லை. இது எதனோடு சம்மந்தப்பட்டதுன்னா சிக்கிம் மாநிலத்தோடு சம்மந்தப்பட்டது. சிக்கிம் அப்படிங்கிறது இந்தியாவோட இணைஞ்சிருக்கு, அது சம்மந்தப்பட்டது தான் இது. இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். அடுத்த வினா பாருங்க. இந்தியாவின் இணை மாநிலம் என்று முற்காலத்தில் அழைக்கப்பட்டது எது? இந்தியாவுடைய இணை மாநிலம் என்று முற்காலத்தில் அழைக்கப்பட்டது எது? சிக்கிம் மாநிலத்தை தான் இப்படி அழைச்சிருக்காங்க. சிக்கிம் மாநிலம் என்பது இந்தியாவுடைய இணை மாநிலம் என்று அழைக்கப்பட்டிருக்கு. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றுகளை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு கேட்குறாங்க. 1947 ராட்கிளிப் வரையறையின்படி கிழக்கு பாகிஸ்தானின் நில எல்லை நிர்ணயிக்கப்பட்டது. இந்தியாவிற்கும் பங்களாதேசத்துக்கும் இடையே சுமார் 4096.7 கிலோமீட்டர் நீளமுடைய எல்லை உள்ளது. 1958 நேரு நூன் ஒப்பந்தத்தின் மூலம் பிரச்சினை தீர்க்க முயற்சி செய்யப்பட்டது. பெருபாரி ஒன்றிய வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கிணங்க 1960 9வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. 1947 இந்தியா விடுதலை பெறும் பொழுது பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்துக்கான எல்லையை வரையறை பண்ணவர் ராட்கிளிப். அவருடைய வரையறையின்படி தான் எல்லைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே எல்லைன்னு பார்த்தீங்கன்னா 4096.7 கிலோமீட்டர் நீளம் இருக்குது. இதில் சில இடங்கள் இதான் இந்தியாவுக்கு, இதான் வங்கதேசத்துக்குன்னு சொல்லி வரையறை செய்யப்படாமல் இருக்குது. அதை தீர்க்கிறதுக்காக 1958 நேருவும் நூன் அப்படிங்கிறவங்களும் ஒப்பந்தத்தின் மூலமாக முயற்சி பண்ணியிருக்காங்க. அடுத்தது தான் இந்த பெருபாரி வழக்கு வருது. பெருபாரி வழக்கில் உச்சநீதிமன்றத்துடைய பரிந்துரையின் பேரில் 1960 9வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரிதான். அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றுகளை கண்டறிக. 2015 100வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்தியாவின் 111 நிலப்பகுதிகள் வங்கதேசத்துக்கு மாற்றப்பட்டது. வங்கதேசத்தின் 51 நிலப்பகுதிகள் இந்தியாவுக்கு மாற்றப்பட்டது. 6.1 கிலோமீட்டர் எல்லை பகுதி வரையறுக்கப்பட்டது. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க? அனைத்துமே சரிதாங்க. அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, நேருவும் நூன் அவங்களும் முயற்சி பண்ணாங்க இல்லையா, அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. 2015 தான் 100வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி இந்தியாவுக்கு சொந்தமான 111 பகுதிகளை வங்கதேசத்துக்கு கொடுத்துருக்காங்க. வங்கதேசத்துடைய 51 நிலப்பகுதியை இந்தியாவுக்கு வாங்கியிருக்காங்க. 6.1 கிலோமீட்டர் நீள எல்லை யாருக்கு அப்படின்னு வரையறை செய்யப்படாமல் இருந்தது, அதையும் வரையறை பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தா அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. 2015 100வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் முதல் அட்டவணையில் உள்ள எந்த மாநிலங்களின் விதிகளை மாற்றி அமைத்தது? 100வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் என்னன்னு பார்த்துட்டோம். இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே எல்லை பகிர்வு.
அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல் அட்டவணையில் இருக்கிற சில மாநிலங்களுக்கான விதிகளை மாற்றியிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தா அனைத்துமே சரிதான். அஸ்ஸாம் மாநிலம், மேற்கு வங்காளம், மேகாலயா, திரிபுரா எல்லாமே வங்கதேசத்தோட எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாநிலங்கள். ஸோ அதுக்கான விதிகளையும் மாற்றி அமைச்சிருக்காங்க. இங்கே அனைத்தும் சரி என்பது ஆன்சர். 4 மாநிலங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து வினா பாருங்க, சரியான கூற்றுகளை கண்டறிக. சுதந்திரத்தின் போது இருந்த 565 சுதேச அரசுகளில் 562 இந்தியாவுடன் இணைந்தன. ஹைதராபாத் காவல்துறை நடவடிக்கையின் மூலம் இணைக்கப்பட்டது. ஜூனாகர் பொது வாக்கெடுப்பு மூலம் இணைக்கப்பட்டது. காஷ்மீர் இணைப்பு பத்திரம் மூலம் இணைக்கப்பட்டது. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க? அனைத்துமே சரிதாங்க. இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது 565 சுதேச அரசுகள் இருந்திருக்கு. அதில் 562 அரசுகள் உடனடியாக சேர்ந்திருக்காங்க. 3 சேரல. அதில் ஒன்று தான் ஹைதராபாத். ஹைதராபாத்தை காவல்துறை நடவடிக்கை மூலமாக சேர்த்திருக்காங்க. ஜூனாகர் அப்படிங்கிறத பொது வாக்கெடுப்பு மூலம் சேர்த்திருக்காங்க. காஷ்மீரை இணைப்பு பத்திரம் மூலமாக சேர்த்திருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தா அனைத்தும் சரி. அடுத்த வினா பாருங்க, சரியான கூற்றுகளை கண்டறிக. சர்தார் வல்லபாய் பட்டேல் துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் பதவியேற்றவுடன் 565 சுதேச அரசுகளின் ஒருங்கிணைப்பு தொடங்கியது. 3 பிரிட்டிஷ் வைசிராய்களுடன் பணியாற்றிய விபி மேனன் பட்டேலின் செயலாளராக பொறுப்பேற்று அதற்கான களப்பணிகளை மேற்கொண்டார். 565 சுதேச அரசுகளில் 562 இணைந்தன. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் இந்தியாவுடைய முதல் துணை பிரதமராக இருந்திருக்காரு. உள்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு. அவர் தான் இந்த சுதேச அரசுகளை இணைக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்காரு. அவருடைய செயலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விபி மேனன். இவர் 3 பிரிட்டிஷ் வைஸ்ராயோட பணியாற்றியிருக்காரு. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 562 சிற்றரசுகளை இந்தியாவோட இணைச்சிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தா அனைத்தும் சரி. அடுத்த வினா பாருங்க, ஜூனாகத் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. ஜூனாகத்துடைய திவான் பூட்டோ 1947 ஆகஸ்ட் 15 பாகிஸ்தானோடு இணைந்து விட்டார். பொதுமக்கள் போராட்டத்தின் காரணமாக பாகிஸ்தானுடைய அன்றைய தலைநகர் கராச்சிக்கு தப்பி ஓடிவிட்டார். இந்த இரண்டில் எது சரின்னு கேட்டிருக்காங்க? இரண்டுமே சரிதான். ஜூனாகத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இணையில. காரணம் அதனுடைய திவான் பூட்டோ. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா பாகிஸ்தானோட இணைச்சிட்டாரு. ஆனால் மக்களுடைய போராட்டத்தின் காரணமாக அவர் அப்போதைய பாகிஸ்தானுடைய தலைநகர் இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்லாமாபாத், அப்போ பார்த்தீங்கன்னா கராச்சி இருந்திருக்கு. கராச்சிக்கு தப்பி ஓடி இருக்காரு. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தா இரண்டும் சரிதான். அடுத்த வினா பாருங்க, ஹைதராபாத் நிசாம் மவுண்ட் பேட்டன் பிரபுவிடம் டொமினியன் அந்தஸ்து கோரினார். காசிம் ரஸ்வி என்ற மத தலைவர் ஹைதராபாத் நிசாமை கட்டுப்படுத்தினார். இந்தேகத் உல் முசுல்மான் என்ற அமைப்பின் தலைவராக காசிம் ரஸ்வி இருந்தார். இந்த அமைப்பினர் ரசாக்கர் என அழைக்கப்பட்டனர். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. ஹைதராபாத் நிசாம் இந்தியாவோட இணைய மறுத்துட்டாரு. அவர் மவுண்ட் பேட்டன் பிரபுகிட்ட டொமினியன் அந்தஸ்து கேட்டார். ஆனால் அவர் கொடுக்க மாட்டேன்ட்டார். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா காசிம் ரஸ்வி அப்படிங்கிறவங்களும் இந்த ஹைதராபாத் நிசாமும் சேர்ந்து ரசாக்கர் என்ற அமைப்பின் மூலமாக மக்களை கொடுமைப்படுத்துகிறாங்க. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தா அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க, ஹைதராபாத் பற்றிய கூற்றுகளை காண்க. செப்டம்பர் 1948 இந்திய இராணுவம் ஹைதராபாத்துக்குள் நுழைந்து கலவரத்தை அடக்கியது. தெலுங்கானாவில் நில உடைமையாளர்களுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் போராட்டம் செய்தனர். ஆச்சாரிய வினோபா பாவால் பூமிதான இயக்கம் தொடங்கப்பட்டது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. ரசாக்கர்னு பார்த்தோம் இல்லைங்களா, அவங்க மக்களை கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அதனால் 1948 செப்டம்பரில் இந்திய இராணுவம் ஹைதராபாத்துக்குள் நுழைஞ்சு இந்தியாவோட ஹைதராபாத்தை இணைச்சிருக்காங்க. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் அங்கே இருந்திருக்காங்க. அவங்க தெலுங்கானாவில் போராடியிருக்காங்க. அதுக்காகத்தான் ஆச்சாரிய வினோபா பாவால பூமிதான இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து வினா பாருங்க, ஜோத்பூர் பற்றிய கூற்றுகளை காண்க. ஜோத்பூர் முதலில் இந்தியாவுடன் இணைவதாக இருந்தது. ஹன்வந்த் சிங் பாகிஸ்தானுடன் இணைய முடிவு செய்தார். பாகிஸ்தான் சார்பில் கராச்சி துறைமுகத்தை சுதந்திரமாக பயன்படுத்தி கொள்ள உரிமை வழங்கப்பட்டது. வல்லபாய் பட்டேல் ஆயுதங்களை இறக்குமதி செய்து கொள்ளவும் ஜோத்பூர் கத்தியவார் இடையே ரயில் போக்குவரத்து அமைத்து கொள்ளவும் பஞ்ச காலங்களில் தமது விவசாயிகளுக்கு உணவு தானியங்களை விநியோகித்துக் கொள்ளவும் உரிமை வழங்கினார். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. அடுத்த வினா பாருங்க, ஜம்மு காஷ்மீர் பற்றிய கூற்றுகளை காண்க. சுதந்திரத்துக்கு பின்பு ஹரிசிங் ஆட்சி செய்த காஷ்மீர் மட்டுமே சுதேச அரசாக இருந்தது. நல்ல கவனிங்க, சுதந்திரத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மட்டும்தான் இருந்திருக்கு. மகாராஜா ஹரிசிங் 1947 அக்டோபர் 26 இந்தியாவுடன் உடன்படிக்கை மேற்கொண்டார். 1947 அக்டோபர் 27 இந்திய இராணுவம் காஷ்மீருக்கு அனுப்பப்பட்டு அங்கு அமைதி ஏற்படுத்தப்பட்டது.
இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான். 1947 அக்டோபர் 26 அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அக்டோபர் 27 நம்ம இராணுவத்தை அனுப்பியிருக்கோம். அடுத்த வினா பாருங்க. 1950 அரசியலமைப்பு சட்டம் இந்திய ஒன்றியத்தின் மாநிலங்கள் மற்றும் பிரதேசங்களை 4 வகைகளாக பிரித்தது. சரியானதை காண்க. அதாவது பார்த்தீங்கன்னா 1950 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது இல்லைங்களா? அதில் இந்தியாவில் இருந்த மாநிலங்களை 4 வகையாக பிரிச்சிருந்தாங்க. அதாவது பகுதி ஏ, பகுதி பி, பகுதி சி, பகுதி டின்னு 4 பிரிச்சிருந்தாங்க. அதில் என்னென்ன இருந்ததுன்னு பாருங்க. பகுதி ஏ, பகுதி ஏவில் பிரிட்டிஷ் இந்தியாவுடைய 9 முன்னாள் ஆளுநர்களுடைய மாகாணங்கள் இருந்திருக்கு. பகுதி ஏவில் 9 மாகாணங்களை வச்சுருந்துருக்காங்க. பகுதி பியில் சட்டமன்றங்களை கொண்ட 9 முன்னாள் சமஸ்தானங்கள், நல்ல கவனிங்க, 9 சமஸ்தானங்களை வச்சுருந்துருக்காங்க. பகுதி சியில் இந்தியாவின் 10 முன்னாள் தலைமை ஆணையர் மாகாணங்களை கொண்டிருந்தது. 10 தலைமை ஆணையர் மாகாணங்கள் இருந்திருக்கு பகுதி சியில். பகுதி டியில் அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகளை கொண்டிருந்தது. அந்தமானையும் நிக்கோபர் தீவையும் பகுதி டியில் வச்சுருந்துருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தா அனைத்தும் சரிதாங்க. அதாவது 1950 வந்து பார்த்தீங்கன்னா 4 பிரித்து வச்சுருக்காங்க. பகுதி ஏவில் 9 இருந்திருக்கு, பகுதி பியில் 9 இருந்திருக்கு, பகுதி சியில் 10 இருந்திருக்கு, பகுதி டியில் அந்தமான் நிக்கோபர் இருந்திருக்கு. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றுகளை கண்டறிக. 1917 காங்கிரஸ் கட்சியால் மொழி அடிப்படையில் மறுசீரமைப்பு என்பது தொடங்கப்பட்டது. 1920 மாநிலங்கள் மொழி அடிப்படையில் அமைய வேண்டும் என திட்டமிடப்பட்டது. மொழி அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைக்கும் பணிகள் 1927 தொடங்கின. 1936 ஏப்ரல் 1 ஒடிசா மாநிலத்திலிருந்து பீகார் தனியாக பிரிக்கப்பட வேண்டும் என்று போராட்டம் எழுந்தது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. மொழி அடிப்படையில் மாநிலங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது 1917 காங்கிரஸ் கட்சியாலேயே உருவாக்கப்பட்டிருக்கு. 1920 மொழி அடிப்படையில் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டிருக்காங்க. 1927 தான் அதுக்கான பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. 1936 ஏப்ரல் 1 ஒடிசாவிலேருந்து பீகாரை பிரிக்கணுங்கிற போராட்டம் நடந்திருக்கு. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரிதான். அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றுகளை கண்டறிக. 1936 மொழி அடிப்படையில் ஒரிசா மாநிலம் அமைக்கப்பட்டது. இதுவே மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆகும். லோகமானிய திலகர், அன்னி பெசன்ட் மற்றும் மகாத்மா காந்தி ஆகியோர் மொழிவாரி அடிப்படை மாநிலங்களுக்கு ஆதரவு அளித்தனர். இதில் சரின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. 1936 ஒடிசா தான் மொழி அடிப்படையில் அமைந்த முதல் மாநிலம். மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலமே ஒடிசா தான். இதுக்கு வந்து லோகமானிய திலகர், அன்னி பெசன்ட், மகாத்மா காந்தியடிகள் எல்லாருமே ஆதரவு கொடுத்துருக்காங்க. அனைத்தும் சரி என்பதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றுகளை கண்டறிக. ஜூன் 1948 நீதிபதி எஸ்கே தார் தலைமையில் மொழிவாரி மாகாண ஆணையம் அமைக்கப்பட்டது. டிசம்பர் 1948 ஆணையம் தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. நிர்வாக அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைக்க பரிந்துரைத்தது. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுவதை ஆதரிக்கவில்லை. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. 1948 ஜூன் மாதத்தில் எஸ்கே தார் தலைமையில் தார் கமிட்டி என்பதை அமைக்கிறாங்க. இதை மொழிவாரி மாகாண ஆணையம் சொல்லுவாங்க. அவங்க 1948 டிசம்பரில் அறிக்கை கொடுக்குறாங்க. நிர்வாக அடிப்படையில் வேணால் பிரிச்சுக்கலாம், மொழி அடிப்படையில் பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றுகளை கண்டறிக. டிசம்பர் 1948 ஜேபிபி குழு அமைக்கப்பட்டது. ஜவஹர்லால் நேரு ஜே, வல்லபாய் பட்டேல் பி, காங்கிரஸ் தலைவரான பட்டாபி சீதாராமையா பி இதில் இடம்பெற்றனர். மொத்தம் 3 பேர் இருந்திருப்பாங்க. ஏப்ரல் 1949 தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. அறிக்கையை கொடுத்திருப்பாங்க. ஒற்றுமை மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றை காரணம் காட்டி மொழி அடிப்படையில் பிரிப்பதை எதிர்த்தது. மொழி அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைப்பதை நிராகரித்தது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. இரண்டாவதாக வந்து ஜேவிபி குழு அமைச்சாங்க. அவங்களும் இதே பரிந்துரை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அமைச்ச ஆண்டுகளை பார்த்துக்கோங்க. டிசம்பர் 1947 அமைச்சாங்க. 1949 ஏப்ரல் மாதம் அறிக்கை கொடுத்துருக்காங்க. 3 பேர் உள்ளிருந்திருக்காங்க. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றுகளை கண்டறிக. ஆந்திர மாநிலம் அமைக்க கோரி பொட்டி ஸ்ரீ ராமலு 19/10/1952 முதல் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார். அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி 1952 பொட்டி ஸ்ரீ ராமுலு என்பவர் உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கிறாரு. உண்ணாவிரத போராட்டத்தின் 58வது நாள் அவர் உயிர் நீத்தார். அதாவது டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி 1952 அவர் இறந்திருப்பார். 58வது நாள் ஹைதராபாத், ஆந்திரா பகுதிகளை இணைத்து
1956 ஆந்திரா மாநிலமாக ஜவஹர்லால் நேரு இதனால் அறிவித்தார். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான். ஆந்திரா மாநிலம் பிரிக்க காரணமானவர் பொட்டி ஸ்ரீராமுலு. இவர் உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்த நாள் முக்கியம். அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி 1952 ஆரம்பிக்கிறாரு. 58வது நாள், அதாவது டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி இருக்கிறாரு. அதனால தான் ஹைதராபாத், ஆந்திரா பகுதிகளை ஒன்றா சேர்த்து 1956 ஆந்திரா மாநிலமாக ஜவஹர்லால் நேரு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து வினா பாருங்க, சரியான கூற்றுகளை கண்டறிக. 1953 டிசம்பரில் பசல் அலி தலைமையில் மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது. பசல் அலி, KM பணிக்கர், HN குஸ்ரு இதன் உறுப்பினர்கள் மொத்தம் 3 பேர் இருந்திருக்காங்க. டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி 1953 அன்று அறிக்கையை சமர்ப்பித்தது. மொழிவாரி மாநிலம் அமைப்பதற்கு 4 அம்சங்களை வரையறுத்தது. 4 அம்சங்கள் அடிப்படையில் மொழிவாரி மாநிலங்கள் அமைச்சுக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. அதனுடைய பரிந்துரைகள் 1955 செப்டம்பரில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான். 1953 டிசம்பரில் பசல் அலி தலைமையில் மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அமைச்சிருக்காங்க. மொத்தம் 3 பேர் இதில் உறுப்பினராக இருந்திருக்காங்க. பசல் அலி, KM பணிக்கர், HN குஸ்ரு 3 பேர் இருந்திருக்காங்க. இவங்க 1953 வருஷம் டிசம்பர் 22 தன்னுடைய அறிக்கையை கொடுத்துருக்காங்க. 1955 செப்டம்பரில் இதனுடைய பரிந்துரையை வழங்கியிருக்காங்க. அனைத்தும் சரி என்பதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்க, சரியான கூற்றை கண்டறிக. பசல் அலி ஆணையம் 4 அடுக்கு வகைப்பாட்டை ஒழித்து 16 மாநிலங்களையும் 3 மத்திய நிர்வாக பிரதேசங்களையும் உருவாக்க பரிந்துரைத்தது. இதன் அடிப்படையில் 1956 7வது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்பட்டு மாநில மறுசீரமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. 1956 நவம்பர் 1 அன்று 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்களும் உருவாக்கப்பட்டன. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. அதாவது பசல் அலி ஆணையம் அதுக்கான ஒப்புதலை கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 4 அடுக்கு வகைப்பாட்டை ஒழிக்க வேண்டும் சொல்லியிருப்பாங்க. அதாவது முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பகுதி A, பகுதி B, பகுதி C, Dன்னு பார்த்தோம் இல்லையா. அதெல்லாம் வேண்டாம், தூக்கிடுங்க. தூக்கிட்டு 16 மாநிலங்களை உருவாக்குங்க, 3 யூனியன் பிரதேசங்களை உருவாக்குங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதை கொஞ்சம் மாற்றம் பண்ணி 1956 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செஞ்சு 1956 நவம்பர் 1ஆம் தேதி 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்களும் உருவாக்கப்பட்டிருக்கு. அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க, நவம்பர் 1 1956 இருந்த யூனியன் பிரதேசங்கள் எத்தனை? அதாவது நவம்பர் 1 1956 6 யூனியன் பிரதேசம் இருந்ததுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அதாவது 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசம் இருந்ததுன்னு பார்த்தோம். அது என்னென்னு கேட்டிருக்காங்க. அந்தமான் நிக்கோபார் இருந்திருக்கு, டெல்லி இருந்திருக்கு, இமாச்சல பிரதேசம் இருந்திருக்கு, லட்சத்தீவு, மினிகாய் தீவு, அமினி தீவு இருந்திருக்கு, திரிபுரா இருந்திருக்கு. அனைத்தும் சரி என்பது ஆன்சர். நல்லா கவனிங்க. டெல்லி இன்றைக்குமே யூனியன் பிரதேசம் தான். அந்தமான் நிக்கோபார் அப்படி தான் இருக்குது, இதை விட்டுருங்க, இதையும் விட்டுருங்க. லட்சத்தீவும் அப்படி தான் இருக்குது. திரிபுரா மாநிலம் மாறிடுச்சு. இமாச்சல பிரதேசம் இதுவும் மாநிலமாக மாறிவிட்டது. ஸோ இது எக்ஸாமில் கேட்கலாம். யூனியன் பிரதேசமாக இருந்து மாநிலமாக மாறியது என்னன்னு கேட்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசம் மாறி இருக்குது, திரிபுராவும் மாறி இருக்குது, கோவா அதுவும் பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசமாக இருந்து தான் மாநிலமாக மாறியிருக்கு. அடுத்த வினா பாருங்க, புதிதாக உருவாக்கப்பட்ட மாநிலங்களை பொறுத்துக. சுதந்திரத்துக்கு பின்னாடி நிறைய மாநிலங்கள் உருவாயிருச்சுங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 14 இருந்திருக்கு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 28 இருக்குது, 14 உருவாகிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 15வது மாநிலமாக 1960 குஜராத் மகாராஷ்டிராவிலிருந்து பிரிக்கப்பட்டது. 16வது மாநிலமாக 1963 அஸ்ஸாமிலிருந்து நாகாலாந்து பிரிக்கப்பட்டது. 17வது மாநிலமாக 1966 பஞ்சாபிலிருந்து சா ஆணையத்துடைய பரிந்துரையின் பேரில் ஹரியானா பிரிக்கப்பட்டது. 18வது மாநிலமாக 1971 இமாச்சல பிரதேசம் யூனியன் பிரதேசத்திலிருந்து மாநிலமாக மாற்றப்பட்டது. இங்கே விடைன்னு பார்த்தா அனைத்தும் சரி. 1, 2, 3, 4 சரிதான் பொருத்தப்பட்டிருக்கு. சரிங்களா. 15வது பார்த்தீங்கன்னா குஜராத், 16 நாகாலாந்து, 17 ஹரியானா, 18 இமாச்சல பிரதேசம். அடுத்த வினா பாருங்க, புதிதாக உருவாக்கப்பட்ட மாநிலங்களை பொறுத்துக. 19வது மாநிலம்னு பார்த்தீங்கன்னா 1972 மணிப்பூர் உருவாக்கப்பட்டது. யூனியனாக இருந்து மாநிலமாக மாறியிருக்கு. 20வதாக பார்த்தீங்கன்னா 1972 திரிபுராவை மாற்றிருக்காங்க, யூனியனாக இருந்து மாநிலமாக மாறியிருக்கு. 21வதாக 1972 மேகாலயா உருவாக்கப்பட்டிருக்கு. இது துணை மாநிலமாக இருந்து மேகாலயா மாநிலமாக மாறியிருக்கு. இங்கே விடின்னு பார்த்தா 1, 2, 3 சரியாக தான் இருக்குது. 19ன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூர், 20 பார்த்தீங்கன்னா திரிபுரா, 21 மேகாலயா. அடுத்த வினா பாருங்க, சரியான கூற்றுகளை கண்டறிக. 22வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1969 செய்யப்பட்டது. மேகாலயாவை அஸ்ஸாம் மாநிலத்துக்குள் சொந்த சட்டமன்றம் கொண்ட, அமைச்சர் சபை கொண்ட, தன்னாட்சி பெற்ற
துணை மாநிலமாக அறிவித்தது? இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். நல்லா கவனிங்க. 1969ல் 22வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அசாம் மாநிலத்துக்குள்ளேயே மேகாலயாவை சொந்த சட்டமன்றம் இருக்கிற, அமைச்சர் சபை இருக்கிற துணை மாநிலமாக அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. மேகாலயா துணை மாநிலமாக இருந்திருக்கு. இரண்டும் சரிதான். அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றுகளை கண்டறிக. 1947 முதல் சிக்கிம் இந்தியாவின் பாதுகாப்பு பிரதேசமாக இருந்தது. நல்லா கவனிங்க. இந்தியாவுடைய பாதுகாப்பு பகுதியாக இருந்திருக்கு. 1974ல் 35வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் இயற்றப்பட்டது. சிக்கிமிற்கு இந்திய ஒன்றியத்தின் இணை மாநிலம் என்ற அந்தஸ்து வழங்கப்பட்டது. இதற்காக புதிய சரத்து 2A அப்படிங்கிற சரத்தும் 10வது அட்டவணையும் அறிமுகப்படுத்தப்பட்டன. இங்கே விடைன்னு பார்த்தா அனைத்துமே சரிதாங்க. 1947ல் சிக்கிம் இந்தியாவுடைய பாதுகாப்பு பிரதேசமாக இருந்திருக்கு. 1947ல் 1974ல் 35வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணாங்க. அதன் மூலமாக சிக்கிமிற்கு இணை மாநிலம் அப்படிங்கிற அந்தஸ்து கொடுத்தாங்க. இதற்காக ஒரு சட்டப்பிரிவையும் ஒரு அட்டவணையும் சேர்த்துனாங்க. 2A அப்படிங்கிற சட்டப்பிரிவும் 10வது அட்டவணையும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இங்கே விடைன்னு பார்த்தா அனைத்தும் சரி. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. 1975ங்க. டைப்பிங் மிஸ்டேக்கு பார்த்துக்கோங்க. 1975ல் நடைபெற்ற பொது வாக்கெடுப்பில் சிக்கிம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாறுவதற்கு மக்கள் வாக்களித்தனர். 36வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 1975ல் இயற்றப்பட்டு சிக்கிம் இந்தியாவின் 22வது மாநிலமாக மாற்றப்பட்டது. 36வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் இந்திய அரசியலமைப்பின் 1வது மற்றும் 4வது அட்டவணைகளை திருத்தியது. 371F என்ற புதிய சட்டப்பிரிவு சேர்க்கப்பட்டது. சரத்து 2A மற்றும் 10வது அட்டவணை ரத்து செய்யப்பட்டது. இங்கே விடைன்னு பார்த்தா அனைத்துமே சரிதாங்க. அதாவது 1947ல் பாதுகாப்பு பகுதியாக இருந்திருக்கு. 74ல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 35வது சட்ட திருத்தம் பண்ணி இணை மாநிலம் அப்படிங்கிற அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து 1975ல் பொது வாக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. இந்தியாவோட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. 1975ல் 36வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணி இந்தியாவுடைய 22வது மாநிலமாக இணைக்கப்பட்டது. இதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1வது அட்டவணையிலையும் 4வது அட்டவணையிலையும் மாற்றம் பண்ணியிருக்காங்க. 371F அப்படிங்கிற புதிய சட்டப்பிரிவு சேர்க்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி சேர்க்கப்பட்ட 2A அப்படிங்கிற சட்டப்பிரிவும் 10வது அட்டவணையும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இங்கே விடைன்னு பார்த்தா அனைத்தும் சரி. அடுத்த வினா பாருங்க. பொறுத்துக. மாநிலங்கள் உருவானதை பற்றி கொடுத்துருக்காங்க. 1987ஆம் ஆண்டு மிசோரம் 23வது மாநிலமாக உருவாக்கப்பட்டது. அருணாச்சல பிரதேசம் 24வது உருவாக்கப்பட்டது. கோவா 25வது மாநிலமாக உருவாக்கப்பட்டது. நல்ல கவனிங்க. கோவா இந்தியாவுடைய 25வது மாநிலம். இதை தேர்வில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 2000ல் சத்தீஸ்கர் 26வது மாநிலமாக உருவாக்கப்பட்டது. சத்தீஸ்கரை மத்திய பிரதேசத்திலிருந்து பிரித்தார்கள். அடுத்து உத்தராஞ்சல் 27வது மாநிலமாக உருவாக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து பிரிச்சிருக்காங்க. ஜார்க்கண்ட் 28வது மாநிலமாக பிரிக்கப்பட்டிருக்கு. பீகார்லேருந்து பிரிச்சிருக்காங்க. எங்கிருந்து பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்க. மத்திய பிரதேசத்துலேருந்து சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசத்துலேருந்து உத்தராஞ்சல், பீகார்லேருந்து ஜார்க்கண்ட் பிரிக்கப்பட்டிருக்கு. 2014ல் தெலுங்கானா 29வது மாநிலமாக பிரிக்கப்பட்டது. அப்போ 29 இருக்கணும் இல்லையா? 29 ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஜம்மு காஷ்மீர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து யூனியனாக மாற்றிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 28 மாநிலங்கள் தான் இப்போ இந்தியாவில் இருக்குது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான். இந்த ஆண்டுகளை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றுகளை கண்டறிக. 1953ல் ஆந்திர மாநில சட்டம் கொண்டு வரப்பட்டு ஆந்திர மாநிலம் இந்தியாவின் முதல் மொழிவாரி மாநிலமாக உருவாக்கியது. கர்னூல் ஆந்திர மாநிலத்தின் தலைநகராக இருந்தது. மாநில உயர்நீதிமன்றம் குண்டூரில் நிறுவப்பட்டது. ஸோ கவனிங்க. ஆந்திராவுடைய தலைநகராக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா கர்னூல். உயர்நீதிமன்றம் எங்கே இருந்திருக்குன்னா குண்டூரில் இருந்திருக்கு. 1956ல் மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டு ஆந்திர பிரதேசம் என்ற மாநிலம் உருவானது. ஹைதராபாத் மாநிலத்தின் தலைநகரானது. 1956ல் தான் ஹைதராபாத்தை ஆந்திராவுடைய தலைநகராக மாற்றியிருக்காங்க. ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டம் 2014ல் கொண்டு வரப்பட்டு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா என 2 தனி மாநிலங்களாக பிரிந்தது. இங்கே விடைன்னு பார்த்தா அனைத்துமே சரிதான். அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றுகளை கண்டறிக. தாத்ரா மற்றும் நகர் ஹவேலி 1954 வரை போர்த்துகீசியர் கட்டுப்பாட்டில் இருந்தது. தாத்ரா அப்படிங்கிற பகுதியும் நகர் ஹவேலி என்ற பகுதியும் போர்த்துகீசியருடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. 1961ல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிர்வாகியால் நிர்வாகம் மேற்கொள்ளப்பட்டது. 1961ல் 10வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் இந்தியாவின் யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டது.
2019 தாத்ரா மற்றும் நகர் ஹவேலி டாமன், இங்கே டைப்பிங் மிஸ்டேக்கு பார்த்துக்கோங்க, டாமன் மற்றும் டையூ இணைப்பு சட்டத்தின் மூலம் இணைக்கப்பட்டது. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. தாத்ரா அப்படிங்கிற பகுதியும் நகர் ஹவேலி என்ற பகுதியும் 1954 வரைக்கும் போர்த்துகீசியருடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. 1961 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிர்வாகியால் அங்கே நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியா பக்கம் வந்த பிறகு 1961 10வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய யூனியன் பிரதேசமாக மாற்றிருக்காங்க. 2019 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. தாத்ரா மற்றும் நகர் ஹவேலி டாமன் மற்றும் டையூ இணைப்பு சட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதன்படி தாத்ரா மற்றும் நகர் ஹவேலி இந்த பகுதியையும் டாமன் டையூ பகுதியையும் ஒன்றாக இணைத்து விட்டார்கள். எப்போ இணைச்சாங்க? 2019 சட்டம் போட்டாங்க. 2020 இணைக்கப்பட்டது. இங்கே விடைன்னு பார்த்தா அனைத்துமே சரிதான். அடுத்த வினா பாருங்க, சரியான கூற்றுகளை கண்டறிக. கோவா, டாமன், டையூ ஆகிய 3 பிரதேசங்களையும் இந்தியா 1961 காவல்துறை நடவடிக்கை மூலம் போர்த்துகீசியரிடமிருந்து கைப்பற்றியது. 1962 12வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலம் ஒரே யூனியன் பிரதேசமாக்கப்பட்டது. 1987 கோவாவிற்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டது, 25வது மாநிலம். டாமன் மற்றும் டையூ தனி யூனியன் பிரதேசமாக்கப்பட்டது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, 1954 வரைக்கும் போர்த்துகீஸுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த பகுதிகள் இருந்திருக்கு. 1961 இந்த 3 பகுதியையும், கோவா, டாமன், டையூ 3 பகுதியையும் காவல்துறை நடவடிக்கை மூலமாக போர்த்துகீசிலிருந்து இந்தியா வாங்குது. 1962 12வது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக இந்த 3 பகுதியையும் ஒரே யூனியன் பிரதேசமாக மாற்றிட்டாங்க. 1987 கோவாவுக்கு மாநில அந்தஸ்து கொடுத்தாங்க, 25வது மாநிலம். டாமன் மற்றும் டையூ தனி யூனியனாக மாற்றப்பட்டிருக்கு. அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க, சரியான கூற்றுகளை கண்டறிக. பிரெஞ்சுக்காரர்கள் 1954 புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளை இந்தியாவிடம் ஒப்படைத்தனர். 1962 14வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலம் புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக ஆக்கப்பட்டது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதாங்க. பிரெஞ்சுக்காரர் கட்டுப்பாட்டில் தான் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகள் இருந்திருக்கு. 1954 அவங்களே கொடுத்துட்டாங்க. 1962 14வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணி அதை இந்தியாவுடைய யூனியன் பிரதேசமாக மாற்றி கொண்டார்கள். அடுத்த வினா பாருங்க, புதிதாக பெயர் மாற்றப்பட்ட மாநிலங்களை பொறுத்துக. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாற்றம் செஞ்சுருக்காங்க, இதெல்லாமே முக்கியம். 1950 உத்தரப்பிரதேசம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. முன்னாடி இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஐக்கிய மாகாணம். 1950 உத்தரப்பிரதேசம் மாற்றிட்டாங்க. 1969 தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1973 கர்நாடகான்னு மாற்றினாங்க. முன்னாடி மைசூர் இருந்தது, அப்புறம் கர்நாடகான்னு மாற்றிட்டாங்க. லட்சத்தீவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது லட்சத்தீவு, மினிக்காய் தீவு, அமினி தீவுலாம் இருந்தது இல்லைங்களா, ஒன்றா சேர்த்து ஒரே பேர் லட்சத்தீவுன்னு மாற்றிட்டாங்க. 2006 உத்தரகண்டுன்னு மாற்றினாங்க. உத்தரகண்டு தான் உத்தராஞ்சல். உத்தராஞ்சல் உத்தரகண்டாக மாறிடுச்சு. பாண்டிச்சேரி புதுச்சேரியாக மாறிடுச்சு. 2011 ஒரிசான்னு இருந்ததை ஒடியான்னு மாற்றினாங்க. இங்கே விடின்னு பார்த்தா அனைத்துமே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்த வினா பாருங்க, 1991 எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் டெல்லி தேசிய தலைநகர் பிரதேசம் என மாற்றப்பட்டது? டெல்லி அப்படிங்கிறது யூனியன் பிரதேசம் தான். ஆனால் 1991 69வது சட்ட திருத்தம் பண்ணாங்க. அதன் மூலமாக தேசிய தலைநகர் பிரதேசம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. டெல்லி என்பது தேசிய தலைநகர் பிரதேசம். அடுத்த வினா பாருங்க, சரியான கூற்றுகளை கண்டறிக. அரசியலமைப்பின் உறுப்பு 370 என்பது ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு சிறப்பு தன்னாட்சி தகுதி வழங்குவதாகும். 5 ஆகஸ்ட் 2019 ஜம்மு காஷ்மீர் சிறப்பு தகுதி ரத்து செய்யப்பட்டது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். 370 ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை கொடுத்தது, அதை 5 ஆகஸ்ட் 2019 நீக்கம் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறத தனியாக பிரிச்சிட்டாங்க. அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா லடாக்கு. இந்த ரெண்டாக பிரிக்கப்பட்டு ரெண்டுமே யூனியன் பிரதேசமாக ஆகப்பட்டிருக்கு. இது எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு கூட கேட்கலாம். நடைமுறைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31, 2019 தான் நடைமுறைக்கு வந்திருக்கு. சட்டமன்றம் உள்ளது. சட்டமன்றம் இதுக்கு உள்ளது. இதுக்கு லடாக்குக்கு பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் கிடையாது. லடாக்கில் பார்த்தீங்கன்னா லே அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தையும் கார்கில் அப்படிங்கிற மாவட்டத்தையும் மட்டும் விட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சங்கர லிங்கனார்.
இவர் வந்து தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று போராடியவர். சரியான கூற்றுகளை கண்டறிக. சங்கரலிங்கனார் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியவாதி, இந்திய விடுதலைக்காக போராடிய தமிழக வீரர். 1895 விருதுநகர் மாவட்டம் மண்மலை மேடு அப்படிங்கிற கிராமத்தில் கருப்பசாமி வள்ளியம்மாளுக்கு மகனாக பிறந்தார். 1917 இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார். ராஜாஜியின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பால் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. சங்கரலிங்கனார் என்பவர் காந்தியவாதி, இந்திய விடுதலைக்காக போராடிய தமிழக வீரர். 1895 விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற மண்மலை மேடு என்ற கிராமத்தில் பிறந்திருக்காரு. அப்பா பேர் கருப்பசாமி, அம்மா பேர் வள்ளியம்மாள். 1917 இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்திருக்காரு. ராஜாஜியின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பால விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்திருக்காரு. அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றுகளை கண்டறிக. சங்கரலிங்கனார் 1930 காந்தியுடன் தண்டி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்றார். 1952 சென்னையை தலைநகராக கொண்டு தனி மாநிலம் அமைக்க வேண்டும் என பொட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார். 1956 மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று கூறி சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் தொடங்கினார். பெயர் மாற்றம் உள்ளிட்ட 12 கோரிக்கைகளை வலியுறுத்தி விருதுநகரில் 1956 ஜூலை 27 உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. 1930 காந்தியோட தண்டி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் இவர் பங்கெடுத்திருக்காரு. 1952 பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிறவர் சென்னையை தலைநகராக கொண்டு ஆந்திராவை உருவாக்கணும் அப்படின்னு போராட்டம் நடத்துகிறாரு. அதுக்கு பின்னாடி தான் 1956 தான் மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடுன்னு பேர் மாற்றம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவர் உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கிறாரு. 12 கோரிக்கையை வச்சிருந்திருக்காரு. 1956 ஜூலை 27 உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்காரு. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றுகளை கண்டறிக. அண்ணாதுரை, மாப்போ சிவஞானம், ஜீவானந்தம் ஆகியோர் போராட்டத்தை கைவிட வேண்டுகோள் விடுத்தனர். 1956 அக்டோபர் 13 அன்று உண்ணாவிரத போராட்டத்தின் 76வது நாளில் சங்கரலிங்கனார் உயிர் நீத்தார். மதராஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம் 1969 ஜனவரி 14 கொண்டு வரப்பட்டு தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஸோ இங்கே விடின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான். அண்ணாதுரை அவர்களும் மாப்போ சிவஞானம், ஜீவானந்தம் எல்லாமே கேட்டுக்கிறாங்க, வேண்டாம் அந்த மாதிரி உண்ணாவிரத போராட்டத்தை நிப்பாட்டிடுங்கன்னு கேட்குறாங்க. அவர் ஒத்துக்கவே இல்லை. 1956 அக்டோபர் 13 76வது நாளில் அவர் இறந்துருவார். அதுக்கு பின்னாடி வந்த அறிஞர் அண்ணா அவர் காலத்தில் தான் 1969 ஜனவரி 14 மதராஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம் கொண்டு வரப்பட்டு தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றுகளை கண்டறிக. ஒரு மாநிலத்தின் குறிப்பிட்ட நிலப்பகுதியை பிரிப்பதன் மூலம் நாடாளுமன்றம் புதிய மாநிலங்களை உருவாக்க முடியும். பெயர் மாற்றம் செய்வது, எல்லைகளை மாற்றியமைப்பது உள்ளிட்ட அதிகாரங்கள் நாடாளுமன்றத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் முன்வரைவு மூலம் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற வேண்டும். அது தொடர்புடைய மாநில அரசாங்கத்துடைய கருத்துக்களும் அந்த மாநில அரசாங்கத்துடைய சட்டமன்ற தீர்மானமும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான். ஒரு மாநிலத்துடைய நிலைப்பகுதியை பிரித்து புதிய மாநிலத்தை உருவாக்க முடியும். யாரால் முடியும்னா நாடாளுமன்றத்தால் முடியும். நாடாளுமன்றம் முன் வரைவை கொண்டு வரணும், அதாவது மசோதா கொண்டு வரணும். அதுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கணும். இந்த ப்ராசஸின் போது சம்பந்தப்பட்ட மாநில அரசாங்கத்துடைய கருத்துக்களையும் அந்த அரசாங்கத்துடைய தீர்மானத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றுகளை கண்டறிக. மாநில அரசாங்கம் மாநில மறுசீரமைப்பு தொடர்பான முன்வரைவு நிறைவேற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பும். குடியரசுத் தலைவர் இது தொடர்பான தனி முன்வரைவு ஒன்றை நாடாளுமன்றத்தில் இயற்ற பரிந்துரை செய்வார். இங்கே நிறைய டைப்பிங் மிஸ்டேக் வந்துருச்சுங்க. நாடாளுமன்றத்தில் முன்வரைவு நிறைவேற்றி தனக்கு அனுப்பப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிப்பார். இங்கே விடைன்னு பார்த்தா அனைத்துமே சரிதாங்க. அதாவது ஒரு மாநில அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புது. இந்த மாதிரி மாநிலங்களை பிரிக்கலாம், பேர் மாற்றம் பண்ணலாம் அப்படிலாம் அனுப்புகிறாங்க. அதுக்கு அவர் என்ன பண்ணுவார்னா தனி ஒரு மசோதாவா நாடாளுமன்றத்தில் கொண்டு வாங்கன்னு சொல்லுவார். அப்படி கொண்டு வரும் பொழுது அதுக்கு சைன் பண்ணி ஏற்றுக்கொள்வார். அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றுகளை கண்டறிக. 1802 வெல்லஸ்லி பிரபு சென்னை மாகாணத்தை உருவாக்கினார். நவம்பர் 1 1956 இயற்றப்பட்ட மொழிவாரி மாநில அமைப்பு நடவடிக்கைக்கு பிறகு தனி மாநிலமாக சென்னை உருவானது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். 1802 தான் வெல்லஸ்லி பிரபு சென்னை மாகாணம் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. யார் உருவாக்குனாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். இரண்டுமே சரிதான். அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றுகளை கண்டறிக. 1944 பெரியார் நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என சேலம் மாநாட்டில் மாற்றினார்.
பொதுமக்கள் பெருமளவில் திரண்டது, தொண்டர்களின் போர்க்குணம் இரண்டுக்குமாக சேலம் மாநாடு புகழப்பட்டது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். 1944 தான் நீதி கட்சியுடைய பெயரை திராவிடர் கழகம் என்று பெரியார் மாற்றிருக்காங்க. சேலம் மாநாட்டில் மாற்றிருக்காங்க. 52வது கேள்வி, கடைசி கேள்விங்க. சரியான கூற்றுகளை கண்டறிக. ராஜாஜி தட்சிண பிரதேசம் என்ற கருத்தை உருவாக்கினார். தமிழ்நாடு மற்றும் கேரளாவை உள்ளடக்கியதே தட்சிண பிரதேசமாகும். சி. சுப்பிரமணியம் பக்தவச்சலம் போன்ற தனது சீடர்கள் மூலம் இக்கருத்தை பரப்பினார். 1956 அமிர்தசரஸ் காங்கிரஸ் மாநாட்டில் ராஜாஜி தட்சிண பிரதேசம் குறித்து பேசினார். அம்மாநாட்டில் அப்போதைய தமிழக முதலமைச்சர் காமராஜர் கடுமையாக எதிர்த்தார். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. அதாவது தமிழ்நாடு கேரளா 2 பகுதியை இணைத்து தட்சிண பிரதேசம் அப்படிங்கிற கோட்பாட்டை ராஜாஜி கொண்டு வந்திருக்காங்க. ராஜாஜியுடைய சீடர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி. சுப்பிரமணியம், பக்தவச்சலம், அவங்க மூலமாக பேசிட்டே வந்திருக்காங்க. இது எங்கே பேசியிருக்காங்கன்னா 1956 அமிர்தசரஸில் காங்கிரஸ் மாநாடு நடக்குது, அங்கே போய் பேசுகிறாங்க. அப்போ அந்த மாநாட்டில் இருந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கடுமையாக எதிர்த்திருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி என்பது ஆன்சர். இந்த பகுதி 1 பற்றி இவ்வளோதான் தகவல் இருக்குது. இந்த வீடியோவை இன்னும் 2-3 முறை அப்படியே நேரம் கிடைக்கும்போது போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சிரும். எக்ஸாமில் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். வீடியோ பற்றிய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். அடுத்த வீடியோக்கான லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள்.